வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். வெரி குட், உன் பணி தொடரட்டும் என்று ஒரு இளைஞருக்கு ஒரு மாலை அணிவித்து ஆப்பிள் பழத்தை பிரசாதமாக கொடுத்து ஆசி கூறினார் மகா பெரியவா. அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையை சேர்ந்த இளைஞர் அவர் மகா பெரியவாளை தரிசிக்க காஞ்சி மடத்திற்கு வந்தார். அதற்கு முன் அவர் மடத்திற்கு வந்ததில்லை. மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் வந்தார். ஆரஞ்சு பழங்களும் பூச்சரமும் வாங்கி கொண்டு வந்தார். பலர் மகா பெரியவாளை தரிசிக்க காத்து கொண்டிருந்தனர். இவர் மடத்திற்கு புதிது. மகா பெரியவாளின் தரிசனம் எப்போது கிடைக்குமோ என்ற தயக்கமும் இருந்தது அவருக்கு. கொஞ்ச நேரம் காத்திருந்தார். தரிசனம் கிடைத்தது. மகா பெரியவாளை விழுந்து வணங்கினார். ஆரஞ்சு பழங்களையும் பூச்சரத்தையும் கொடுத்தார். எது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று தெளிவான முடிவு கூட அவருக்கு இல்லை. ஆரஞ்சு பழங்களும் பூச்சரமும் தான் அவர் மனதில் பட்டது. வாங்கி கொண்டு போனார். மகா பெரியவா அவரை கருணை பொழிய பார்த்தார். இதழ்களில் புன்னகை, கண்களில் அருள் பார்வை. வெரி குட், உன் பணி தொடரட்டும் என்று இளைஞருக்கு ஒரு மாலை அணிவித்து ஆப்பிள் பழத்தை பிரசாதமாக கொடுத்து ஆசி கூறினார். மற்றவர்களுக்கு எல்லாம் திகைப்பு. இவன் என்ன பெரிய மனிதனும் இல்லை, எந்த செல்வாக்கும் இல்லாத சாதாரண இளைஞன், இவனுக்கு சுவாமிகள் பிரசாதம் அளித்து மாலை போட்டு ஆசி அளிக்கிறாரே என்ற குழப்பமும் பிரமிப்பும் இருந்தது. மகா பெரியவாளுக்கு மட்டும் தெரிந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாது. இளைஞரும் யாரிடமும் தம்பட்டம் அடித்துக் கொள்ள மாட்டார். இளைஞரின் செயல்கள் மகா பெரியவாளின் ஞான கண்களுக்கு தெரிந்தது. அந்த இளைஞர் ஒரு முதுகலை பட்டதாரி. பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தார். மகிழ்ச்சியான சம்பளம். அவர் வேலையில் சேர்ந்த பின் சம்பளம் வாங்கி சேமித்து தனது அக்காவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். தம்பியையும் நன்றாக படிக்க வைத்தார். பெற்றோர் அளவான சம்பளத்தில் 3 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கவே கஷ்டப்பட்டார்கள். அந்த இளைஞன் பெற்றோரின் சுமையை தாங்கினார். நல்ல சம்பளம், ஓவர் டைம் சம்பளமும் கிடைக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அவரது வருமானத்தில் 5% பணத்தை மனிதநேயத்துடன் தர்மம் செய்தார். அப்போது அவருக்கு வருடத்திற்கு 60,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. வரி பிடித்தம் எல்லாம் போக இவர் குடும்பத்துக்கு கொடுத்தது போக வருடத்திற்கு 3,000 தர்ம காரியத்திற்கு கொடுத்தார். ஒரு வருடம் ஏழை பெண்மணியின் பிரசவத்திற்காக கொடுத்தார். இன்னொரு வருடம் ஒரு முதியவருக்கு மருத்துவ செலவுக்காக கொடுத்தார். மற்றொரு வருடம் ஏழை மாணவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினார். இதை அவர் விளம்பரப்படுத்தவில்லை. அவர் வேலையில் சேர்ந்த 5 வருடத்தில் குடும்ப சுமையை துப்புரவாக கலைந்து விட்டார். அவர் தம்பியும் அவர் மாறிதான். மகா பெரியவாளை தரிசித்து விட்டு வந்த அந்த இளைஞருக்கு திருமணம் கைகூடியது. பெண்ணும் நல்ல டைப். இளைஞர் வரதட்சணையே கேட்காதது இவருக்கு நல்ல பெயரை கொடுத்தது பெண் வீட்டில். பெண்ணும் படித்து வேலைக்கு போகிறாள். அவளை இவர் கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக இருக்க சொன்னார். இவரின் பண்பு கண்டு அவள் இவர் சொன்ன சொல்லை தட்டவில்லை. திருமணம் முடிந்தவுடன் மகா பெரியவாளிடம் ஆசீர்வாதம் வாங்கி சென்றனர். மகா பெரியவா இந்த தம்பதிக்கு ஆசி அளித்து பிரசாதமும் கொடுத்தார். அந்த இளைஞரின் மனைவியும் கணவர் கொள்கையை கடைபிடித்தாள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.